நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு காலவரையற்ற விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், இந்த விவகாரத்தின் பின்னணி என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல நேற்றைய தினம் முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் மத்தியில மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனம் இயக்குவதில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இருவர் படுகாயமடைந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது நடந்து வருகிறது. இந்த நிலையில இரு தரப்பை சேர்ந்த மாணவர்கள் மீதும் 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெறும் என காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில அந்த போராட்டங்கள் நடக்கக்கூடாது, பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது என்பதற்காக துணைவேந்தருடன் ஆலோசனை நடத்தி தற்போது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு காலவரையற்ற விடுமுறையை நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளையும் காவல்துறை ஈடுபடுத்துவதற்கான அந்த உத்தரவை காவல்துறை உயரதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறை அனுமதியோடு அந்த வளாகத்திற்கு உள்ள அனைவரும் வெளியேற்றப்படுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்று முதல் காலவரையற்ற விடுமுறையும் இந்த 24 துறைகளுக்கும் விடுபட்டிருப்பதாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தரப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.